ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பால்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பால்வாடியில் வந்து நம்ம சத்து மாவு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க, டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு விதமாக வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி இது மாதிரி நீங்கள் புட்டு மாவு மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், செமையாக டேஸ்டியாக சூப்பராக குழந்தைங்க இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆமாங்க, எப்போவுமே இந்த மாவில் வந்து உங்களுக்கு வந்து உருண்டை பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு பிடிக்காது இல்லையா, அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இந்த பக்குவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான மாவு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உதிரியாக அது மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே இது மாதிரி துணி போட்டு மூடி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு இருக்கு இல்லையா, அப்படியே பூ போல் வந்து பார்த்திங்கன்னா உதிரி விடுங்க. இது மாதிரி உதிரியாக இருக்கணும். நீங்கள் வந்து உருண்டையாக பிடிச்சிடாதீங்க. உருண்டையாக பிடிச்சிங்கன்னா மாவு வந்து கெட்டி அது ஒரு மாதிரி தண்ணி கொத்த மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. நான் இப்போ பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே பக்குவத்தில் நீங்கள் பண்ணுங்கள். பண்ணினதுக்கப்புறம் அது நல்லா வேகட்டும். எப்படி வெந்துச்சு பார்த்தீங்கன்னா மேலால் பார்த்தீங்கன்னா மாவாக இருக்கும். அந்த மாவாக இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு வேகிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தாங்க இதோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தேங்காய் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பேச டேஸ்ட் இருக்காது. ஆனால் வந்து நீங்கள் அந்த சரிக்கு சம்மா வந்து அதுக்கு மேலேயுமே தேங்காய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி சத்து மாவில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சர்க்கரை போட்டுக்காங்க. என் பசங்களுக்கு சர்க்கரை போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நான் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதை கலந்து அதை கொடுத்தங்க பசங்களுக்கு. அவங்களுக்கு ரொம்ப இது மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து திரும்ப இதை வந்து அம்மா செஞ்சு கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு சில டயத்தில் எனக்கு டைம் இருக்கும்போது நான் காலையில் சமைக்கும் போது இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு வச்சுருவேன், அவங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக இந்த மாவு வந்து பால்வாடியில் கொடுத்த மாவு எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது மாதிரி என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே பாய். இதை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது.